ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மைக்ரோடாஸ்க்கு வந்து நமக்கு தேவையான ஃபுல் அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வித்தின் 2 டேஸ்க்குள்ளே பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி ரீஃபண்ட் டீமில் உள்ளவங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்றது சொல்லுவாங்க. யார் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ கண்டென்ட் ரைட்டரும் சரி, இன்ஃப்ளூயன்சரும் சரி, அவங்களுக்கு வந்து லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பயர் ஆகிறது, பிளாக் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, அதிலிருந்து நீங்கள் வழக்கம் போல் உங்களோட ஒர்க்கை பண்ணி நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு சென்ட் பண்ணிடுங்க. அவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு தேவையான லிங்க்கை அதில் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப்படி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பைமோட்டில் வந்து நமக்கு கிட் இருக்குல்ல, பைமோட் கிட் வீடியோவெல்லாம் நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவில் போட முடியாது. அதுக்காக தனியாக இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணி அதை போட்டு நமக்கு அதுக்கு தேவையான வியூஸுமே அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து அதை பைமோட் பற்றி, அதுக்கப்புறம் நம்மளோட எஜுகோஸ் பற்றி, இந்த மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம டாஸ்க் பண்ணுறோம்ல, அந்த வீடியோ எல்லாமே தனியாக இன்னொரு இதில் போட்டு நமக்கு வந்து அதை பற்றி ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் டேமேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பேக்கிங் டேமேஜஸ் நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணாலுமே இந்த மாதிரி டேமேஜஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம பைமோட் கிட்ட சொல்லலாம். எஸ்பிஓ கிட்ட கொண்டு வர முன்னாடி அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரச்சனைன்றதை அவங்கள சால்வ் பண்ண சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்களால முடியல அப்படின்னா நம்ம வந்து எஸ்பிஓ கிட்ட கொண்டு வரலாம். இன்னும் வந்து ஜென்ரல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் அவைலபிள் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு கண்டிப்பாக எல்லாமே நம்மளை ஜென்ரல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அப்போ அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் வந்து டைட்டிலில் வந்து 10 to 15 வேர்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வேர்ட்ஸ் வந்து 10 to 15 இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். அதே மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து 20 to 30 சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 20 to 30 இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிப்போம். 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்லோட் பண்ணாதவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து கமாண்டர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக நம்மளோட கொண்டு போவாங்க, மேலே கொண்டு போய் நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டர்ஸும் இன்ஃப்ளூயன்சரும் வந்து இப்போ நம்மளோட வேறு இது கார், பைக் இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ரிவ்யூஸ் கொடுக்கலாம், பட் அது உங்கள் ஓன் ரிவ்யூஸாக இருக்கணுமே தவிர நீங்கள் அந்த கம்பெனிக்காக ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதேமாதிரி சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்குமா, ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் போகலாமா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. அதுக்கு வர்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதுமாதிரி இப்போ ரீஃபண்ட் டீம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதை வந்து இப்போ கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பாக அவங்க ரீஃபண்ட் டீம் வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களால் அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஆர்வக்கோளாறில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேல்ட்டு ப்ரொமோஷன் டீமில் வந்து டிரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே, இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. இருக்கும், பட் 90% வந்து இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. 10% இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரொமோஷன் டீமில் பேமெண்ட் எடுத்தவங்களும் வந்து கண்டிப்பாக சம் அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அதே மாதிரி இப்போ வந்து பேமெண்ட் ஏன் எல்லாருக்கும் லேட் ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கான ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, நம்ம மேனுவலாக போடுறதுனால டிலே ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து 7 டேஸ்க்குள்ளே வந்து பேமெண்ட் வர்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இது எந்த வித அஃபெக்டும் ஆயிடக்கூடாதுன்றக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது. மண்டேலேருந்து ரீஃபண்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நோ ப்ராப்ளம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. இப்போ நியூ ஜாயினிங் வந்து ஜனவரியிலேருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜனவரியிலேருந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் அடுத்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஏற்கனவே சேல்ஸ் டீம் வந்து இப்போ கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை வெறும் 10,000 மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க.
அதனால் அந்த 10,000 ருபீஸ் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை விட கம்மி பண்ண முடியுமானோ அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக கம்மி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதேமாதிரி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ 10,000 பே பண்ணோம் அப்படின்னா 3 months ஆஃப்டர் 13,000 நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளை வந்து நீங்களாகவே பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் வாலெட்டில் இல்லை உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக அந்த அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து ஆல்ரெடி பேமெண்ட் ரிசீவ் ஆனவங்க எல்லாருமே வித்தின் வந்து ஃப்ரைடேக்குள்ளே பேமெண்ட் பண்ண சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேமெண்ட் வாங்கினவங்களும் சரி வாங்காதவங்களும் சரி அமௌண்ட் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து 7 days 15 days இந்த மாதிரி கொடுக்குறதுனால நம்ம இப்போ இருந்தே ஆரம்பித்தா தான் கண்டிப்பாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். வச்சுருக்கிறவங்களும் பத்திரமா வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண சொல்லிடுவாங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1 time மட்டும்தான் இந்த பேமெண்ட்டை பண்ண போகிறோம். நம்ம லைஃப் டைம்லாம் பண்ணலை. இந்த 1 time பண்ணாலே போதும். திரும்பி வந்து அதை நமக்கு ரிட்டர்ன் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணுற டைம் வந்து ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது வந்து 5.5 hours டிஃப்ரென்ஸ் வருது. இட்ஸ் நோ ப்ராப்ளம். இது வந்து என்னென்னு ரெக்டிஃபை பண்ணிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி 100 ருபீஸ்க்கு உள்ள பேமெண்ட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த டைமில் வந்து போடலை. ஏன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாகிறதுனால இதை வந்து போட வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அமௌண்ட் போயிருமா அப்படின்னா போகாது. கண்டிப்பாக நம்மளோட வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ மைக்ரோ டாஸ்க்கு இன்னொரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் என்னென்னா, போன தடவை வந்து சொல்லியிருக்கும் போது 2,000 மட்டும் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2,500 போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் டீமுக்கு, ப்ரொமோஷன் டீமுக்கு இன்னும் அதை பற்றி சொல்லலை. கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தெரியும். அதனால் நோட்டீஸ் போர்டை எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி தகவல் வேணும்னா அதிகமாக யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.